அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல். கால்கேனியல் ஸ்பர், குதிக்கால் எலும்பு வளர்ச்சி, இதனால் வரக்கூடிய குதிகால் வலி, இதை பற்றிய வீடியோவை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பாடப்பகுதியை. இதை நம்ம மெயினாக ட்ரக்லெஸ் தெரப்பி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அதை பின்பற்றக்கூடிய மருத்துவர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு பாடப்பகுதி. பட் இருந்தாலும் இது எல்லாருமே படிச்சுக்கலாம், எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதால நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். இதை நம்ம பார்ட் 3, அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 விஷயமாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, உடற்கூறியல் அண்ட் உடல் இயங்கியல், அதாவது பாதத்தினுடைய அனாட்டமி ஃபிசியாலஜி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து கால்கேனல் ஸ்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தேர்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். அதனால் பொறுமையாக படிங்க, ரிலாக்ஸாக படிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நோய்களில் வரக்கூடிய, மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கால்கேனல் ஸ்பர் அப்படின்றது ஸ்பெஷலி லேடிஸ்க்கு, அதாவது பெண்களுக்கு அதிகமாக வருது இப்போது இல்லையா? நீங்கள் கிளினிக்கில் பார்த்துருவீங்க, காலையில் எழுந்தோடனே காலை ஊனவே முடியறது இல்லைங்க. ஊன முடியல, எழுந்து கொஞ்சம் நடந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நின்று பாடம் நடத்தினா வலிக்குது, சமையல் அறையில் கொஞ்சம் நேரம் நின்னா வலிக்குது, ஒரு இடத்துல உட்காந்துட்டு எழுந்து நடக்கும்போது காலை ஊனவே முடியறதில்ல, நொண்டி நொண்டி நடந்து அதுக்கப்புறம் தான் நார்மலாக நடக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நம்ம ஸ்பெஷலி பெண்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டீச் பண்ண போகிறோம். அனாட்டமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபுட், அதாவது கணுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடியதை ஃபுட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஃபுட்டில் இருக்கிறது மொத்தம் 26 எலும்புகள். அதாவது இந்த 26 எலும்புகளில் டார்சல் போன் மொத்தம் 7, மெட்டாடார்சல் 5, ஃபெலேஞ்சஸ் 14, டோட்டலாக கூட்டினோம்னா 26. சரிங்களா? இந்த 26 போனையும் ப்ராப்பராக கட்டமைச்சு வச்சிருக்கிறதுக்கு மொத்தம் காலில் அந்த ஃபுட்டில் 33, அதாவது 33 ஜாயின்ட்ஸ் இருக்குது. 33 இணைப்புகள், ஜாயின்ட்ஸ் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம விரல் சொல்லுவோம் இல்லையா, கால் விரல்கள், டோஸ். இந்த கால் விரலில் ஒவ்வொன்றுத்துக்குமே மொத்தம் 3 ஜாயின்ட்ஸ் இருக்கும், 3 எலும்புகள் ஒட்டின மாதிரி. சரிங்களா? கட்டை விரலில் 2 போன், மீதி 4 விரல் இருக்கு இல்லைங்களா, அதில் மொத்தம் ஒரு விரலுக்கு 3 போன்னா 12 போன், டோட்டலாக 14 போன். இந்த கால் விரல்களில் இருக்கக்கூடிய போன்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபெலேஞ்சஸ். ஓகேவா? கணுக்காலுக்கு கீழே இருக்கிறது டார்சல் அப்படின்னு சொல்கிறோம். இது மொத்தம் 7 எலும்புகள், 7 போன்ஸ். இந்த ஃபெலேஞ்சஸ்க்கும் டார்சலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய போன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மெட்டாடார்சல் அப்படின்னு சொல்கிறோம். அது மொத்தம் 5. எல்லாம் சேர்த்து கூட்டினா எத்தனை வருது? மொத்தம் 26. இந்த மனித காலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 26 எலும்பு இருக்குது, 33 இணைப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தசைகளும், தசை நார்களும் இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கால். இது எதை மெயின்டைன் பண்ணுது? பாடியை பேலன்ஸாக, நடக்கும்போது பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி லோக்கோமோஷனாக நம்ம நடக்கிற அந்த மூமெண்ட்டை ரெகுலேட் பண்ணுது. ஓகேவா? இதை 3ஆக டிவைட் பண்ணுறோம்: ஹிண்ட் ஃபுட், மிட் ஃபுட் அண்ட் ஃபோர் ஃபுட். அப்போது ஹிண்ட் ஃபுட் அப்படின்றது என்ன? இன்க்ளூட் த டேலஸ், அதாவது ஆங்கிள் போன், அண்டு கால்கேனியஸ் ஹீல் போன், குதிகால் போன். ஓகேவா? அடுத்து மிட் ஃபுட், நடுவில். அடுத்து ஃபோர் ஃபுட்ன்றது என்ன? முன்னாடி, முன்கால் அப்படின்னு சொல்லலாம், முன் பாதம். அதில் என்னென்ன இருக்குது? கண்டைன்ஸ் த மெட்டாடார்சல்ஸ், அதாவது லாங் போன், நீட்டாக விரலுக்கு பின்னாடி. அடுத்து அந்த ஃபெலேஞ்சஸ், டோ போன்ஸ், அதாவது கால் விரல்கள் இருக்கக்கூடிய போன்ஸு ஃபெலேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3ஆக டிவைட் பண்ணலாம் ஃபெலேஞ்சஸை. முன்னாடி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோடு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபெலேஞ்சஸ் போனை டிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். பின்னாடி இருக்கக்கூடியதை ப்ராக்சிமல்னு சொல்கிறோம். இதுக்கு நடுவில் இருக்கு இல்லைங்களா, அந்த போனை நம்ம மிடில்னு சொல்கிறோம். டிஸ்டல் முன்னாடி இருக்கிறது, நடுவில் இருக்கிறது மிடில், பின்னாடி இருக்கிறது ப்ராக்சிமல். அப்படியே கையே எடுத்துங்களேன், ஆள்காட்டி விரல் அப்படியே நீட்டுங்க. நான் ஆடியோ சொல்ல ஜஸ்ட் பாருங்கள். ஆள்காட்டி விரலில் ஃபஸ்ட்டு கோடு வரைக்கும் வர்றது என்ன? டிஸ்டல். ஃபஸ்ட்டு கோட்லேருந்து 2வது கோடு வரைக்கும் வர்றது என்ன? மிடில். அப்போ 2வது கோட்லேருந்து 3வது கோடு முடியும் போது வர்றது என்ன? ப்ராக்சிமல். த சேம் தாங்க கால்லையும். கையில் என்ன போன்னா மெட்டா கார்பல் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கார்பல்ன்றது ரிஸ்கில் இருக்கிறது. இங்கே டார்சல் கணுக்காலில் இருக்கிறது. அதனால் இதை காலில் மெட்டா டார்சல் போன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? ஃபெலேஞ்சஸ்ன்றது கை விரலில் இருக்கிறது ஃபெலேஞ்சஸ் தான். அப்போது ஃபெலேஞ்சஸ்ன்றது மொத்தம் 14 எலும்புகள். இது எல்லாமே எங்கே இருக்குது? 4 ஃபுட், அதாவது முன் காலில் இருக்குது. அதாவது ஆன்டீரியர் அஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதில் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஜாயின்ஸ்.
இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, எதனால் ஆகப்பட்டிருக்குன்னா ஃபார்ம்டு பை த டிபியா, ஃபிபுலா அண்ட் டாலஸ். டாலஸ்ன்றது ஃபிபுலாவுக்கும் டிபியாவுக்கும் கீழே இருக்குது. ஃபிபியா டிபுலானா உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னாடி வருது அந்த ஸ்டொமக் சேனல் வருது இல்லையா, அந்த சேனலில் வரக்கூடிய போன் பேர் டிபியா. கால் பிளாடர் சேனல் வருது இல்லையா, அந்த பக்கம் வரக்கூடிய போன் பேர் ஃபிபுலா. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய போன் தான் டாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த ஜாயின்ஸை. அடுத்து வந்து இன்டர்டார்சல் ஜாயின்ஸ். அப்போ இன்டர்டார்சல்னால் டார்சலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போன், அந்த இணைப்பை இணைக்கிறத இன்டர்டார்சல் ஜாயின்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து மெட்டாடார்சலுக்கும் டார்சலுக்கும் நடுவில் இருக்கிற இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் இணைப்பு பேர் தான் டார்சோ மெட்டாடார்சல் ஜாயிண்ட்னு சொல்கிறோம். அடுத்து மெட்டாடார்சலுக்கும் ஃபெலேஞ்சஸ் விரலுக்கும் இருக்கக்கூடிய இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய இணைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த மூட்டுகள், இதுதான் மெட்டாடார்சோ ஃபெலாஞ்சியல் ஜாயின்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயின்ட்ஸ் பிட்வீன் ஃபெலாஞ்சஸ் நான் சொன்னேன் முன்னே, அதாவது டிஸ்டல், மிடில், ப்ராக்சிமால் சொல்லி கொடுத்தேன். இதில் ஃபெலாஞ்சஸ் போனில் அந்த மூணையும் இணைக்கக்கூடிய ஜாயின்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர் ஃபெலாஞ்சியல் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு ஒரு அனாட்டமியாவது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஈஸியாக பேஷண்ட் என்ன பண்ண முடியும், ட்ரீட் பண்ண முடியும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜினா என்ன, ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன், சிம்பிள் ஃபுட் ஃபங்க்ஷன் ஃபிசியாலஜி. அதாவது இந்த சிக்கலான அமைப்பு கொண்ட இந்த பாதம், அதாவது இந்த கால் வெயிட்டு தாங்குது, ப்ரொவைட் பேலன்ஸ், பாடியோட சமநிலையை வந்து என்ன பண்ணுது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. அப்போது அப்சார்ப் ஷாக், உடலில் ஏற்படும் அதிர்ச்சியை அப்சார்ப் பண்ணுது. ஸோ அதன் மூலயமா தான் பேலன்ஸ் பண்ணுது பாடியை. அதாவது நம்ம நடக்கிற நிலப்பரப்பில் மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ சமநிலை கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ சீரற்ற இந்த நிலப்பரப்பு, இந்த நிலம், நான் நடக்கக்கூடிய பாதை, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் வந்து மூமெண்ட் ஆகுது, நம்மளுடைய இயக்கத்தை மேம்படுத்துது. ஸோ இந்த சிக்கலான அமைப்பு. ஸோ இதுதான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். மெயினாக அந்த பிளான்டர் ஃபேஷியான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதுதான் மெயின். எல்லா ஃபுட்னாலே இந்த பிளான்டர் ஃபேஷியா தான் முதல்ல நம்ம பேசுவோம். ஸோ இது வந்து ப்ராப்பராக இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது, டோட்டல் பாடியும் தரையில் ஊனி நடக்க முடியாது. அதாவது ஒரு திக்காக நல்லா திடமான ஒரு பாதத்தின் அடிப்பகுதியில் தடிமனாக சொல்லலாம், தடிமனான ஒரு திசு படலம் தான் இது அந்த ஆர்ச்சில் இருக்கும். அடுத்து வந்து லிகமெண்ட்ஸ், தசை நார்னு சொல்லுவோம் இல்லையா, தசை நார்கள் எலும்புகளை இருக்கு இல்லையா, எலும்பு போன்ஸை வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ எலும்புகளை பர்ஃபெக்டாக இணைக்கிறதால ஒரு ஸ்டெபிலிட்டியை நமக்கு கொடுக்குது. அடுத்து டென்டான்ஸ், தசை நான்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மசில்ஸை போன் கூட, அதாவது எலும்பு கூட, தசைகளை எலும்பு கூட இணைக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நம்ம பாடியோட மூமெண்ட் அதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கும் செயல்படுத்துவதற்கும் இந்த தசை நான்கள் டென்டான்ஸ் உதவும். அடுத்து வந்து தசைகள் சொல்லக்கூடிய மசில்ஸ். ஸோ நம்மளுடைய இயக்கம், நம்மளுடைய மூமெண்ட், நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. ஸோ இதுதான் கால்களுடைய வேலை. ஓகேவா, சரி. ஸோ அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு டெப்த்தாக பார்த்தாலே போதுமானது, இன்னும் ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்ட் 1 அனாட்டமி ஃபிசியாலஜி தெளிவாக படிச்சிருப்பீங்க. திரும்ப அதை படிங்க, அப்போ தான் அடுத்த பார்ட் தெளிவாக புரியும். அடுத்து பார்ட் 2 வந்து பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தெளிவாக படிங்க. விரைவில் பார்ட் 2 வந்து உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.